ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக, சிவசிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று சொல்லுங்கள். எல்லா சிவன் கோவில்களிலுமே நாம் லிங்கத்தை மட்டும்தான் பார்த்திருக்கிறோம். சிவனின் முழு ரூபத்தை நாம் பார்ப்பதில்லை. ஏதோ ஒரு சில கோவில்களில் மட்டுமே அப்படி இருக்கும். லிங்கம் மட்டுமே எல்லா கோவில்களிலும் இருக்கும் அல்லவா? அந்த லிங்கமானது மூர்த்தி ஸ்வரூபத்தை காட்டிலுமே மிக சிறந்தது. அடியில் அகாரத்தை எழுதி அதன் மேலே உகாரத்தையும் அதற்கு மேல் மகாரத்தையும் அதன் சிரத்தில் பிந்துவையும் எழுதி பிந்துவின் மத்தியில் உயிர் நோக்கிய ரேகையாக நாதத்தை எழுதி ஓங்காரத்தை எல்லாவற்றையும் சுற்றி வளைவாக வரைந்து விட்டால் அது லிங்க வடிவமாகிவிடும். இதற்கு பிரணவ எந்திரம் என்று பெயர். யோகிகளால் இது சூட்சும பஞ்சாட்சரம் என்றும் சொல்லப்படுகிறது. அகாரம் பிரம்மாவாகவும், உகாரம் விஷ்ணுவாகவும், மகாரம் ருத்னமாகவும், பிந்து ஈஸ்வரனாகவும், நாதமானது சதாசிவனாகவும் சொல்லப்படுவதால் இதில் 5 மூர்த்திகளுமே அடங்கியிருக்கின்றன. ஒரு திருக்கோவிலிலும் உள்ள லிங்கத்திற்கு தனித்தனி பெயர்கள் உண்டு. திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் என்பது போல ஒவ்வொரு கோவிலிலும் உள்ள கோவில்களில் சிவலிங்கத்திற்கு தனித்தனி பெயர் உண்டு. ஆனாலும் லிங்கம் என்ற ஒன்றில் எல்லா வகை விஷ்ணு, பிரம்மா, ருத்ரன், ஈஸ்வரன், சதா சிவன் என எல்லா தெய்வங்களுமே அடங்கியிருக்கிறது. ஒரு லிங்கத்தில் 5 தெய்வங்களின் முழு சக்தியும் இருக்கிறது. எந்த கோவிலுக்கு போனாலும் சிவலிங்கத்தின் மீது முழுமையான பக்தி கொண்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஜபித்து கொண்டே ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சத்தமாக சொல்லிக்கொண்டே அந்த லிங்க வடிவத்தை தரிசித்துவிட்டு வாருங்கள். ஒரு தெய்வத்தை வணங்கினால் அந்த 5 தெய்வங்களின் முழு பலனுமே நமக்கு கிடைக்கும், ஆசியும் கிடைக்கும். அதனால்தான் எல்லா கோவில்களிலும் சிவலிங்கத்தையே தெய்வமாக வைத்திருக்கின்றனர். எல்லா கோவில்களிலும் கருவறையிலும் சிவலிங்கமே முதன்மை வடிவம் கொண்டிருக்கின்றது.